இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோடாடியில் ஒரு டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி அதை எப்படி நம்மளோட பிளாகரில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பிளாகரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் போய்ட்டு நான் போன வீடியோவில் சொன்னது மாதிரி அந்த பேஜை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு டொமைன் நம்மளே ஓனாக கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருப்போம் இல்லையா? இப்போ கோடாடிலையோ இல்லை ஹோஸ்டிங்கர்லையோ எதாவது ஒன்று வாங்கியிருப்போம். அப்படி வாங்கினதை எப்படி நம்ம இதில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது, அப்படி கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டேரெக்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இங்கே கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பப்ளிஷ் அப்படின்ற இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன டொமைன் வாங்கியிருக்கீங்களோ அதை இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கோடாடி வந்து ஓப்பன் பண்ணுறேன். கூகுளில் போய்ட்டு கோடாடி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து போயிட்டு நீங்கள் என்ன ஐடியில் லாகின் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டொமைனை எப்படி கோடாடியில் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஒரு சிம்பிளான வீடியோ தான். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்லாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டொமைன் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் லாகின் பண்ணியிருக்க அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு மை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது டொமைன் வாங்கியிருந்தீங்க, இல்லை இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களோட டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா வரிசையாக இங்கே தான் வந்து ஷோ ஆகும். அதில் அந்த டொமைன் நேம் பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க நம்ம வந்து செட்டிங் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா thelovepc.in அப்படின்ற இந்த டொமைன் தான் பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பிளாகர் செட்டிங்க்குள்ளே போயிட்டு இதில் நம்ம அந்த கஸ்டம் டொமைனில் இதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா www. அப்படின்றத ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாகரில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டினேஷன், அப்புறம் இந்த நேம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க டெஸ்டினேஷன், இதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிஎன்எஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதை கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு பிளாகர் வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த thelovepc.in அப்படின்ற இந்த டொமைனில் தான் இனிமேல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த blogger.com அப்படின்றது வரவே வராது. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இல்லை நான் பிளாகரே வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொஞ்ச நாள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த பிளாகரை வச்சு நீங்கள் ஆட்சன்ஸில் அப்ரூவல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் அதுக்கப்புறமா அந்த டொமைனை வந்துட்டு வேறு ஒரு இதுக்கு ஹோஸ்டிங்க்கு மாற்ற முடியாது. நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாகர் ஹோஸ்டிங்கை மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபியூச்சரில் நம்ம அதெல்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இதில் www. அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே டிஎன்எஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. அதில் இங்கே ஃபஸ்ட்டு நேம் இருக்குது இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா சி நேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இந்த சி நேம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நேம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ வேல்யூ அப்படின்ற இடத்துல நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் வந்து செட்டிங்குள்ளே போய்க்கலாம். www. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல டெஸ்டினேஷன் இருக்குது இல்லையா? அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுங்கள், அந்த ப்ராக்கெட் முடிகிற வரைக்கும் இருக்குது இல்லையா? அதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமா அந்த டிஎன்எஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த வேல்யூ இருக்குது இல்லையா? அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சி நேம் இருக்கு இல்லையா? அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக நேம் அப்படி இருக்கிறத வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மறுபடியும் போயிட்டு அடுத்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. நேம்னு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்க டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுங்கள், அந்த கம்மாக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இதில் போயிட்டு அந்த நேம்னு இருக்க இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ இருக்கு இல்லையா? இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், டெஸ்டினேஷனில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணுங்கள். அந்த www அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா .com அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அந்த .com வரைக்கும் என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அகைன் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராக்கெட் வந்து எக்ஸ்ட்ராவாக காப்பி பண்ணியிருக்கேன், அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது. ஜஸ்ட் நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகி டிஎன்எஸ் வந்து அப்டேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ் ரெக்கார்டு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இந்த பேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பிளாகருக்குள்ளே வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு எரர் வந்துச்சு. அது வந்துட்டு குட் நாட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் 2-3 டைம் வந்துட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறமா இது பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் பேக் வந்து காட்டுறேன் பாருங்க. இங்கே கஸ்டம் டொமைன் அப்படின்ற இடத்துல thelovepc.in அப்படின்றது வந்து அப்டேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீடைரக்ஷன் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் எனபிள் பண்ணுங்க. அதை எனபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு www.in அப்படின்னு சொல்லிட்டு அது இதுக்கு போயிடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா https அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதையும் எனபிள் பண்ணுங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எனபிள் பண்ணணும். ரீடைரக்ஷன் அது ஃபுல்லாகவே வந்து நம்ம எனபிள் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நானே ஆட் பண்ணியிருக்கேன். நேம் பார்த்தீங்க அப்படின்னா மை லவ் பிசி அப்படின்றது வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஆல்ரெடி நான் சொன்னது தான். இப்போ இது அப்டேட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற பேஜில் போயிட்டு ஸோ எனக்கு வந்து எரர் வருது இல்லையா. பட் இப்போ எரர் வரும்போதே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது thelovepc.in அப்படின்னு தான் உங்களுக்கு இந்த எரர் வந்து வரும். இது அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு டேரெக்டாக thelovepc.in அப்படின்ற இந்த வெப்சைட்டு தான் போகும். இதுக்கு முன்னாடி thelovepc.com.in அப்படின்னு சொல்லிட்டு blogger.com அப்படின்றது மாதிரி வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம கஸ்டம் டொமைன் godaddyல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாகரில் லிங்க் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு எதை கொடுக்குறது இருந்தாலும் உங்களோட வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கை நீங்கள் கொடுத்தாலே போதும். அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் என்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரிய வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இந்த லிங்க் ஜஸ்ட் இந்த கஸ்டம் URL நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் கொடுத்தாலே போதும். இப்போ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஸ்டம் URL தான் அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நமக்குன்னு ஒரு URL வச்சிருக்கோம். இந்த வெப்சைட் URL நீங்கள் யாருக்கு வேணால் கொடுத்து ஷேர் பண்ணலாம். ஸோ நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த மாடலில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் ஃபியூச்சரில் சொல்ல போகிறேன். அதுக்கான எக்ஸாம்பிளுக்கு தான் நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படிலாம் கேட்காதீங்க. நான் கண்டிப்பாக இது ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். இதை சேஞ்ச் பண்ணி பார்த்தது காரணமே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஃபியூச்சரில் இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கிரியேட் பண்ணி பார்த்தேன். இங்கே இருக்க சோசியல் மீடியா ஐக்கான் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்க போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்காக நான் வந்துட்டு போட்டு வச்சிருக்கேன். இந்த போஸ்ட் எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்ல தான் போகிறேன். இந்த தீமை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, மேலே இருக்க ஐக்கானை எப்படி நம்மளே ஓனாக கிரியேட் பண்ணுறது, இதில் இருக்க கண்டென்ட் எல்லாமே நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, மெனுஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எல்லாமே எங்கே போய் கிரியேட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.